விஸ்வாசம் அஜித் சார் நடிப்புல வந்து செம ஹிட் அடித்த படம். இந்த படம் ரசிகர்கள் மத்தியில பெரிய அளவுல வரவேற்பு பெற்றிருந்தது. அஜித்துடைய விஸ்வாசம் படத்தை பற்றி பேசாதவங்களே தமிழகத்துல இருக்க முடியாது. அந்த அளவிற்கு எங்க பார்த்தாலும் விஸ்வாசம் படத்தை பற்றியும் அஜித் சாரை பற்றி பேச்சுதான். அஜித்துடைய தீவிர ரசிகரும் நடிகருமான ஆர்.கே. சுரேஷ் இதுவரைக்கும் படத்தை 12 முறை பார்த்திருக்காராம். இதை அவரது ட்விட்டர் பக்கத்துல ஒரு புகைப்படத்துடன் வெளியிட்டிருக்காரு. மேலும் இவர் அஜித் ரசிகராக நடித்த பில்லா பாண்டி படம் கடந்த தீபாவளிக்கு வெளியாகி அதுவும் சூப்பர் ஹிட் ஆகி இருக்கு. இதை தொடர்ந்து விஸ்வாசம் படம் பிரான்ஸ்ல 7000க்கும் அதிகமாக என்ட்ரி வந்திருக்காம். போட்டிக்கு பேட்ட வந்தும் இவ்வளவு என்ட்ரி கிடைத்தது எல்லோருக்குமே ஆச்சரியம் தான். விஸ்வாசம் கடந்த 5 நாட்கள்ல சென்னையில மட்டும் ரூபாய் 4.9 கோடி வரை வசூல் செஞ்சிருக்கான். மேலும் சென்னையை மட்டும் இல்லாம தமிழகம் முழுவதுமே இந்த படத்திற்கு பிரம்மாண்ட வரவேற்பு கிடைச்சிருக்கு. எப்படியும் படம் தமிழகத்துல மட்டுமே 90 கோடி வரை வசூல் செய்யும் என எதிர்பார்க்கப்படுது. அஜித் நடிப்புல கடைசி 3 படங்களும் ரூபாய் 100 கோடி வசூல தாண்டி இருக்கு. ஆமாங்க, வேதாளம் விவேகத்தை தொடர்ந்து விஸ்வாசம் படமும் 100 கோடி வசூலை எட்டி இருக்கு. விவேகம் படம் மட்டும்தான் கொஞ்சம் கடுமையான விமர்சன ரீதியாக பாதிக்கப்பட்டிருந்தது. மற்ற 2 படங்களுமே மெகா ஹிட் வரிசையில் இடம்பெற்றிருந்தது. பேட்ட, விஸ்வாசம் ஆகிய 2 படங்களும் வசூல் மழை பொழிந்து வருது. இந்த நிலையில இந்த 2 படங்களும் தமிழகத்துல மட்டும் 200 கோடி வசூல் வரும் என பிரபல தயாரிப்பாளர் தனஞ்சயன் சொல்லியிருக்காரு. மேலும் இந்த 2 படங்களுமே மக்களிடையே நல்ல வரவேற்பை தான் பெற்று வருது. தொடர் விடுமுறையால தியேட்டர்கள் உரிமையாளர்கள், விநியோகிஸ்தர்கள் என அனைவருக்குமே சந்தோஷம் தான். இந்த 2 படங்களை பற்றிய உங்களின் கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் அப்டேட் மிஸ் பண்ணாம பார்க்க பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இந்த 2 வீடியோவை நீங்க மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா கிளிக் பண்ணி பாருங்க.